யாரை வழிபட வேண்டும் என்பதை தீர்மானித்தல். ரிஷிகள் கூறினார்கள், பெரும் பாக்கியசாலியே, உமது கூற்றின் மீது ஒரு பெரும் சந்தேகம் எழுந்துள்ளது. வேதங்கள், புராணங்கள் மற்றும் பிற சாஸ்திரங்களில் எழுதியுள்ளபடி பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகிய இந்த 3 தேவர்களும் நித்தியமானவர்கள் என்பதை அனைத்து ஞானிகளும் உறுதி செய்துள்ளனர். இந்த பிரம்மாண்டத்தில் அவர்களை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. பிரம்மா எல்லா உயிர்களையும் படைக்கிறார், விஷ்ணு அனைத்தையும் காக்கிறார், மகேஸ்வரன் உரிய காலத்தில் அனைத்தையும் அழிக்கிறார். இவர்களே படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தலுக்கான காரணங்கள். பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகிய மும்மூர்த்திகள் உண்மையில் ஒரே வடிவம், உண்மையில் ஒருமையில் மும்மூர்த்தி மற்றும் மும்மூர்த்தியில் ஒருமை. முறையே சத்துவம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் ஆகியவற்றைப் பெற்ற அவர்கள் தத்தமது செயல்களைச் செய்கிறார்கள். இவர்களில் கமலாவின் கணவரான புருஷோத்தம ஆதிதேவ ஜகநாத ஹரியே சிறந்தவர். ஏனெனில் அவரால் எல்லாச் செயல்களையும் செய்ய இயலும். நிகரற்ற ஆற்றல் கொண்ட விஷ்ணுவைத் தவிர வேறு எவராலும் அவ்வாறு செய்ய இயலாது. அப்படியிருக்க யோகமாயே எப்படி ஹரியே உறக்கத்தால் ஆட்கொண்டு அவரை முற்றிலும் உணர்வற்றவராக்கியது? பெரும் பாக்கியசாலியே, அப்படியென்றால் ஹரி உயிருடன் இருந்தபோது அவரிடம் இருந்த அந்த அசாதாரணமான சுயஞானமும் சக்தியும் முதலியவை எங்கே சென்றன? இதுவே எங்களின் மிகப்பெரிய சந்தேகம். எனவே எங்கள் இந்தச் சந்தேகம் நீங்கி எங்கள் நல்வாழ்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று தயவு செய்து எங்களுக்கு அறிவுரை கூறுங்கள். நீ முன்பு எங்களிடம் குறிப்பிட்ட அந்த சக்தி யார்? யாரால் விஷ்ணு வெல்லப்படுகிறாயோ அவள் எங்கிருந்து பிறக்கிறாள்? அந்த சக்தியின் ஆற்றல் என்ன? அவளுடைய இயல்பு என்ன? சுவ்ரதா, இவற்றை எங்களுக்கு முழுமையாக விளக்கு. பகவான் விஷ்ணு நித்திய ஞானமும் ஆனந்தமும் நிறைந்தவர், அனைத்திற்கும் கடவுள், முழு உலகிற்கும் குரு, படைப்பவர், காப்பவர் மற்றும் அழிப்பவர், எங்கும் நிறைந்தவர், தூய்மை மற்றும் புனிதத்தின் அவதாரம், ரஜோகுணத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவரை யோகமாயே எப்படி உறக்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தாள்? சூதா, நீ மிகவும் புத்திசாலி, வியாச தேவரின் சீடன். ஞானம் எனும் வாளால் எங்கள் இந்த சந்தேகத்தை அழித்துவிடு. இதைக் கேட்ட சூதர் கூறினார், பெரும் பாக்கியம் பெற்ற முனிவர்களே, உங்கள் இந்த சந்தேகத்தை தீர்க்க மூலோகங்களிலும் எவராலும் முடியாது. பிரம்மாவின் மனதிலிருந்து பிறந்த புத்திரர்களான நாரதர், கபிலர் மற்றும் பிற நித்திய புத்திரர்களே இந்த கேள்விகளால் திகைத்துப் போகிறார்கள். அப்படியிருக்க இந்த மிகவும் கடினமான விஷயத்தில் நான் என்ன சொல்வது? பாருங்கள், சிலர் பகவான் விஷ்ணுவை எங்கும் நிறைந்தவர், அனைத்தையும் காப்பவர் மற்றும் தேவர்கள் அனைவரிலும் சிறந்தவர் என்று அழைக்கிறார்கள். அவர்களைப் பொறுத்தவரை அசையும் மற்றும் அசையாத இந்த பிரபஞ்சம் அனைத்தும் விஷ்ணுவால் படைக்கப்பட்டது. அவர்கள் அவருக்கு முன்பாக தலைவணங்குகிறார்கள். உயர்ந்த நாராயணனான ஹிருஷிகேச ஜனார்தன வாசுதேவரை வழிபடுகின்றனர். ஆனால் மற்றவர்களோ தன் உடலின் மறுபாதியாக கௌரியைக் கொண்டவரும், சகல சக்திகளும் பெற்றவரும், கைலாசத்தில் வீற்றிருப்பவரும், பூதக்கூட்டங்களால் சூழப்பட்டவரும், தட்சனின் யாகத்தை அழித்தவருமான மகாதேவ சங்கரரை வழிபடுகின்றனர். இவர் வேதங்களில் சசிசேகரன், நெற்றியில் சந்திரனைக் கொண்டவர், 3 கண்களும் 5 முகங்களும் உடையவர், கையில் திரிசூலத்தை ஏந்தியவர், மேலும் விருஷதஜன் மற்றும் கபர்தி என்றும் அழைக்கப்படுகிறார். மிகுந்த அறிவாளிகளே, வேறு சிலரும் இருக்கிறார்கள். அவர்கள் வேதங்களை அறிந்து தினமும் காலையிலும் நடுப்பகலிலும் மாலையிலும் பல்வேறு மந்திரங்களால் சூரியனை வழிபடுகிறார்கள். எல்லா வேதங்களிலும் சூரிய வழிபாடு சிறந்தது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் உயர்ந்த ஆன்மா கொண்ட சூரியனை பரமாத்மா, உயர்ந்த தெய்வம் என்று பெயரிட்டுள்ளனர். அதே சமயம் தேவர்கள், அக்னி, இந்திரன் மற்றும் வருணனை வழிபடும் மற்ற வேதவசனதாரிகளும் வேதங்களை அறிந்தவர்கள் உள்ளனர். ஆனால் மகரிஷிகள், கங்கை தேவி, கங்கை நதி ஒன்றாக இருந்தாலும் பல வழிகளில் தன்னை வெளிப்படுத்துவது போல
ஒரே விஷ்ணு எல்லா தேவ வடிவங்களிலும் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று கூறுகிறார்கள். பெரிய பண்டிதர்கள் புலன்காட்சி, அனுமானம் மற்றும் வாய்மொழிச் சாட்சியம் ஆகியவற்றை ஆதாரங்களின் 3 முறைகளாக அறிவிக்கின்றனர். நயாயிக் பண்டிதர்கள் மேற்கூறிய 3உடன் உபமா, அதாவது ஒற்றுமை, ஒப்புமை என்று அழைக்கும் 4வது ஆதாரத்தையும் சேர்க்கின்றனர். மேலும் சில அறிவார்ந்த பண்டிதர்கள் அர்த்தாபத்தி எனப்படும் 5வது ஆதாரத்தையும் சேர்க்கின்றனர். இது சூழ்நிலைகளிலிருந்து அனுமானித்தல், ஊகம், உள்ளுரைப் பொருள் என்பதாகும். வேறு வழியில் சாத்தியமில்லாத ஒன்றிலிருந்து ஒரு விஷயத்தை உய்த்துணர்தல், அது நேரடியாக புலப்படாத, ஆனால் காணப்பட்ட, கேட்கப்பட்ட அல்லது நிரூபிக்கப்பட்ட மற்றொரு விஷயத்தால் அவசியமாக உணர்த்தப்படும் ஒரு பொருளை அனுமானித்தல் ஆகும். அதே சமயம் புராணங்களின் ஆசிரியர்கள் சாக்ஷி மற்றும் ஐதிஜ்யம் எனப்படும் மேலும் 2 முறைகளைச் சேர்த்து இவ்வாறு 7 வகையான சான்றுகளை ஆதரிக்கின்றனர். இப்போது வேதாந்த சாஸ்திரம் பிரபஞ்சத்தின் மூல காரணமான பரம்பொருளை, பரம பிரம்மம், மேற்கூறிய 7 சான்றுகளால் புரிந்து கொள்ள முடியாது என்று கூறுகிறது. எனவே முதலாவதாக வேதங்களின் வார்த்தைகளின்படி உறுதியான நம்பிக்கைக்கு வழிவகுக்கும் புத்தி என்னும் பகுத்தறிவை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் பகுத்தறிந்து விவாதித்து பிரம்மத்தைப் பற்றிய உங்கள் முடிவுக்கு வாருங்கள். மேலும் அறிவாளி புலனுணர்வால் காணப்படுவதை சுயதெளிவானதாகவும் நன்னடத்தையை கடைப்பிடிப்பதன் மூலம் உய்த்துணரப்படுவதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞானிகள் கூறுகிறார்கள், மேலும் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளது, மூல சக்தி பிரம்மத்தில் படைப்பு சக்தியாக உள்ளது, ஹரியில் காக்கும் சக்தியாகவும் ஹரனில் அழிக்கும் சக்தியாகவும், கூர்மத்திலும் ஆமை, அனந்தத்திலும் 1000 தலை நாகம், பூமியைத் தாங்கும் சக்தியாகவும், நெருப்பில் எரியும் சக்தியாகவும், காற்றில் இயக்கும் சக்தியாகவும், அதுபோலவே சக்திகளின் பல்வேறு வெளிப்பாடுகளில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் யாராக இருந்தாலும் தனது சக்தியை இழந்தால் அனைவரும் எந்தச் செயலையும் செய்ய இயலாதவர்களாகி விடுகிறார்கள். இதையும் விட சிவனுக்கு குல குண்டலினி சக்தி இல்லை என்றால் அவர் உயிரற்ற சடலமாகி விடுகிறார். மகா மகாதவம் கொண்ட ரிஷிகளே, அவள் எங்கும் நிறைந்திருக்கிறாள். இவ்வாறு இப்பிரபஞ்சத்தில் உயர்ந்த பிரம்மம் முதல் தாழ்ந்த புல் நுனி வரை அசையும் மற்றும் அசையாத அனைத்து பொருட்களிலும் அவள் நிறைந்திருக்கிறாள். மெய்யாகவே சக்தி நீக்கப்பட்டால் அனைத்தும் முற்றிலும் செயலற்றதாகிவிடும். ஒருவன் தன் எதிரிகளை வெல்வதிலோ, ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்குச் செல்வதிலோ அல்லது உண்பதிலோ கூட சக்தி நீக்கப்பட்டால் ஒருவன் தன்னை முற்றிலும் இயலாதவனாகக் காண்கிறான். இவ்வாறு எங்கும் நிறைந்த சக்தியை ஞானிகள் பிரம்மா என்று அழைக்கிறார்கள். மெய்யாகவே புத்திசாலிகள் அவளை எப்போதும் பல்வேறு வழிகளில் வழிபட வேண்டும். மேலும் எல்லா வழிகளிலும் அவளுடைய இருப்பை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும். விஷ்ணுவில் சாத்விகி சக்தி உள்ளது, அப்போது அவரால் காக்க முடியும். இல்லையெனில் அவர் முற்றிலும் பயனற்றவர். அதுபோலவே பிரம்மாவில் ரஜோசி சக்தி உள்ளது, அவர் படைக்கிறார். இல்லையெனில் அவர் முற்றிலும் பயனற்றவர். சிவனில் தாமோசி சக்தி உள்ளது, அவர் அழிக்கிறார். இல்லையெனில் அவன் முற்றிலும் பயனற்றவன். இவ்வாறு மனதிற்குள் மீண்டும் மீண்டும் விவாதித்து ஒவ்வொருவரும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். உன்னதமான ஆத்ய சக்தி தனது வெறும் சித்தத்தால் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பாதுகாக்கிறாள். அவளே அசையும் அசையாத முழு பிரம்மாண்டத்தையும் காலப்போக்கில் மீண்டும் அழிக்கிறாள். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், இந்திரன், அக்னி, சூரியன், வருணன் அல்லது வேறு எந்த நபராக இருந்தாலும் எவரும் தத்தமது செயல்களைச் செய்ய இயலாது. மெய்யாகவே தேவர்கள் அனைவரும் இந்த ஆத்ய சக்தியைக் கொண்டே தத்தமது செயல்களைச் செய்கிறார்கள். அவளே காரண காரியங்களில் ஒருத்தியாக இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்கிறாள் என்பதை தெளிவாகக் காணலாம். புத்திசாலிகள் அந்த சக்தியை இருவகை என அழைக்கிறார்கள். ஒன்று சகுணா, மற்றொன்று நிர்குணா. புலன்களிலும் பொருட்களிலும் பற்றுள்ள மக்கள் சகுண அம்சத்தை வழிபடுகிறார்கள். அவ்வாறு பற்று இல்லாதவர்கள் நிர்குண அம்சத்தை வழிபடுகிறார்கள். அந்த உணர்வுள்ள சக்தியே வாழ்வியல் 4 குறிக்கோள்களான மதம்,
செல்வம், ஆசைகள் மற்றும் முக்தி ஆகியவற்றின் அதிபதி ஆவாள். உரிய விதிகளின்படி அவள் வழிபடப்படும்போது அவள் எல்லா விதமான ஆசைகளையும் அளிக்கிறாள். இவ்வுலக மாயையால் வசீகரிக்கப்பட்ட உலகியல்வாதிகள் அவளைச் சிறிதும் அறியவில்லை. சிலர் சிறிதளவு அறிந்து மற்றவர்களை வசீகரிக்கிறார்கள். அதே சமயம் கலியால் தூண்டப்பட்ட சில அறிவற்ற மந்தமான பண்டிதர்கள் தங்கள் வயிற்றை நிரப்புவதற்காக பாஷண்டர்கள் எனும் பாவிகளின் பிரிவுகளை தொடங்குகிறார்கள். பெரும் பாக்கியசாலிகளே, பல்வேறுபட்ட கருத்துக்களின் அடிப்படையிலும் வேதக் கட்டளைகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டும் இந்த கலியுகத்தில் காணப்படுவது போன்ற செயல்கள் வேறு எந்த யுகத்திலும் காணப்படவில்லை. மீண்டும் பார், பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேசன் ஆகியோரே பரம தேவர்கள் என்றால் இந்த 3 தேவர்களும் பேச்சுக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்ட வேறொருவரை ஏன் தியானிக்கிறார்கள்? மேலும் பல ஆண்டுகள் கடுந்தவம் செய்கிறார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றில் தங்கள் வெற்றிக்காக ஏன் யாகங்களைச் செய்கிறார்கள்? அவர்கள் நித்தியமான, நிலையான, மிக உயர்ந்த பரம்பொருளான பிரம்மணி தேவி சக்தியை மெய்யாகவே அறிவார்கள். எனவே அவர்கள் அவளை எப்போதும் தங்கள் மனதில் தியானிக்கிறார்கள். ஆகவே ஞானி இதை உறுதியாக அறிந்து எல்லா வகையிலும் அந்த மிக உயர்ந்த சக்திக்கு சேவை செய்ய வேண்டும். முனிவர்களே, இதுவே எல்லா சாஸ்திரங்களின் உறுதியான முடிவாகும். இந்த மாபெரும் மறைக்கப்பட்ட இரகசியத்தை நான் பகவான் கிருஷ்ண துவைபாயனிடமிருந்து கேட்டிருக்கிறேன். அவர் அதை நாரதரிடமிருந்து கேட்டார். நாரதர் அதை அவரிடமிருந்து கேட்டார். அவனுடைய சொந்த தந்தை பிரம்மா இதை விஷ்ணுவிடமிருந்து பிரம்மா கேட்டார். முனிவர்களே, ஞானிகள் வேறு மூலங்களிலிருந்தும் இதற்கு முரணான எதையும் கேட்கவோ நினைக்கவோ கூடாது. அவர்கள் தங்கள் ஒருமுகப்பட்ட இதயத்துடன் பிரம்ம சனாதன சக்திக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த உலகில் இந்த உணர்வுள்ள சக்தி இல்லாத எந்த பொருளும் செயலற்றதாகி எந்த நோக்கத்திற்கும் முற்றிலும் பயனற்றதாகிவிடும் என்பது தெளிவாக காணப்படுகிறது. எனவே பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த தெய்வீக அன்னையே இங்கு விளையாடிக் கொண்டிருக்கிறாள், ஒவ்வொரு ஜீவனிலும் வீற்றிருக்கிறாள் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். மகரிஷி வேதவியாசர் இயற்றிய 18,000 ஸ்லோகங்களைக் கொண்ட ஸ்ரீமத்தேவி பாகவதம் என்ற மகாபுராணத்தில் யாரை வழிபடுவது என்பதை தீர்மானிக்கும் முதல் ஸ்கந்தத்தின் 8வது அத்தியாயம் இவ்வாறு நிறைவடைகிறது.